வினோதினிக்கு கல்யாணம். நீங்க சுயநினைவோடு இருந்து இதை கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நானும் சந்தோஷமா தானே இருக்கணும். ஆனா நான் சந்தோஷமா இல்ல. வினோதினியுடைய கல்யாணம் நெருங்க நெருங்க எனக்குள்ள ஒரு படபடப்பு அதிகரிச்சுட்டே போகுது. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என் மனசுக்குள்ள ஒரு பாரம் எனக்குள்ள இருந்து அப்படியே என்ன அழுத்திக்கிட்டே இருக்க. அது ஏன்னு தெரியல. ஐயா, வினோதினி நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். அதுலயும் வாசு சார் மாதிரி ஒரு நல்லவர் வினோதினிக்கு வாழ்க்கை துணை அமையறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். அம்மாக்கு இந்த கல்யாணத்துல சந்தோஷம், குழந்தைங்க மதி கௌதமுக்கு இந்த கல்யாணத்துல முழு விருப்பம். அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க, குழந்தைங்களுக்கும் ஒரு புது உறவு கிடைக்கும் அப்படின்னு நானும் சந்தோஷமா தான் இருக்கணும். ஆனா இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம ஏதோ ஒண்ணு எனக்குள்ள இருந்து தடுத்துட்டு இருக்காது. என்னன்னு தெரியல. ஐயா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு தடவை நினைவு திரும்பும் போதும் அந்த உண்மையை எப்படியாவது என்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக நீங்களும் முயற்சி பண்றீங்க, எனக்கு தெரியும். ஒருவேளை நீங்க சொல்ல நினைக்கிற அந்த உண்மை எனக்குள்ள இருக்கிற குழப்பத்தை போக்குமா? தெரியல. அம்மா, அம்மா சொல்லுங்கம்மா. சிவா, எங்கப்பா இருக்க? அம்மா, நான் ஹாஸ்பிட்டல் ஐயா கூட இருக்கேம்மா. என்ன விஷயமா? மண்டபத்துக்கு கிளம்பிட்டீங்களாம்மா? கிளம்பிக்கிட்டே இருக்கோம்ப்பா. அப்படியா? சரிம்மா, நீங்க கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பிடுங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா மண்டபத்துக்கு வந்துடுறேன். அது இல்ல சிவா. என்னம்மா? நீ கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போறியா? என்ன விஷயமா? ஏதாவது பிரச்சனைங்களா? நீ வாப்பா, நேர்ல சொல்றேன். சரிம்மா, நான் இதை உடனே வரேன். ஐயா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். உங்க ஆசீர்வாதம் வினோதினிக்கு என்னைக்கும் இருக்கும், எனக்கு தெரியும். வரேங்கய்யா. இன்னும் கார் வரல. இப்பதானே உன் முன்னால பேசின. கார் வந்துட்டு இருக்கு. கார் வரல, சிவா அங்கிள் தான் வராரு. என்ன செல்வங்களா, எல்லாரும் வெளியில நிக்கிறீங்க? மண்டபத்துக்கு போக கார் வந்துட்டு இருக்கு, அதான் ரெடியா இருக்கும். அம்மா, நீங்களும் லேட்டா வரீங்க. அம்மாவும் இன்னும் கிளம்பாம இருக்காங்க. சின்ன பசங்க எங்களுக்கு இருக்கிற சின்சியாரிட்டி கூட உங்களுக்கு இல்லையே. பெரியவங்க சின்சியாரிட்டி எல்லாம் இருக்கும். சரி பண்ணிடலாம். என்ன? சரி, நீங்க கார் வருதுன்னு பாருங்க, நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. அம்மா, ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? தச்சிட்டு இருக்கேன். அது சரி. கார் எப்ப வரும், கல்யாண மண்டபத்துக்கு எப்ப போகலான்னு குழந்தைங்க எல்லாம் வாசல்ல ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா எங்க தையல் மிஷினும் கைமா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஹலோ, நாளைக்கு காலையில உங்களுக்கு கல்யாணம், அதாவது ஞாபகம் இருக்கா? ஆமா, நீங்க என்னங்க இங்க? நான் தான் வர சொன்னேன். நீ உன் வேலையை பாருமா. தம்பி, நீங்க வாங்க. அம்மா, என்னாச்சுமா? இவங்க ரெடி ஆகாம இருக்காங்க. நான் என்னத்த சொல்லுவேன்? நீயே பாக்குறல்ல, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு இவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி உட்கார்ந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளை எப்படி சரி பண்றது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் உன்னை வர சொன்னேன்ப்பா. நாளைக்கு அவளுக்கு கல்யாணங்கிற எண்ணம் அவ மனசுல இருக்கா, இல்ல அத பத்தி அவ என்ன நினைக்கிறா, அவ மனசுல என்ன இருக்குன்னு இப்ப வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. அது என்னவா இருந்தாலும் நாளைக்கு இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். சிவா, நீ எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னம்மா நீங்க என்கிட்ட போய் உதவின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு, இதை செய்யடான்னு கட்டளை போடுங்க, நான் செய்யறேன்.